தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எழுச்சி பயணம். கழக தொண்டர்கள், பொதுமக்கள் மட்டுமின்றி ஏராளமான பெண்கள் முளைப்பாரி எடுத்து வந்தும் குடிமராமத்து நாயகனுக்கு மலர் தூவி உற்சாக வரவேற்பு. மக்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய காவல்துறைக்கே தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்றால் மக்களை யார் பாதுகாப்பது? அதிமுக ஆட்சியில் மக்கள் பாதுகாப்பாக வாழ்ந்ததாகவும் எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. நேற்று தினம் பார்த்தீங்கன்னா ஒரு சப் இன்ஸ்பெக்டரை வெட்டி கொலை செஞ்சிருக்கிறாங்க. நமக்கு பாதுகாப்பா இருக்கிற ஒரு அதிகாரிய, ஒரு காவல்துறை அதிகாரிய வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்க சொன்னா நமக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது? சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு காவல்துறை உதவி ஆய்வாளர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றால் சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு நாட்டிலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்ட வேண்டும் என்பது நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். அது இன்றைய தினம் நிரூபணமாக இருக்கின்றது. இன்றைக்கு நம்மை காக்க வேண்டிய காவல்துறைக்கு இப்படிப்பட்ட நிலை என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் வியாபாரிகள், மக்கள் பாதுகாப்பாக இருந்ததாகவும் ரவுடிகள் ராஜ்யம் ஒடுக்கப்பட்டிருந்ததாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். திமுக ஆட்சியில் ரவுடிகள் தாராளமாக நடமாடுவதால் தான் கொலை, கொள்ளை சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் புரட்சி தமிழர் ஆவேசம். வியாபாரிகள் பாதுகாப்பாக இருக்கின்ற என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வியாபாரிகள் பாதுகாத்தார்கள். இன்றைக்கு ரவுடிகள் ராஜ்யத்தை ஒடுக்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியிலே. தமிழகத்தில் இருக்கின்ற ரவுடிகள் வெளி மாநிலத்திற்கு தப்பித்து ஓடுகின்ற காட்சி அண்ணா திமுக ஆட்சியிலே பார்க்கப்படுது. இன்றைய இடம் அது கிடையாது. இன்றைக்கு ரவுடிகள் தாராளமாக நடமாடுகிறார்கள். அதனாலதான் இவ்வளவு கொலை, கொள்ளை, திருட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கூட்டணி வெற்றி பெற வேண்டும். முதல்வராக இருந்தபோது தென்காசி உள்ளிட்ட 6 மாவட்டங்களை உருவாக்கியதாக புரட்சி தமிழர் பேச்சு. புதிதாக எந்த மாவட்டத்தையும் உருவாக்காமல் கீ கொடுத்தால் ஆடும் பொம்மை முதல்வராக ஸ்டாலின் இருப்பதாகவும் எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பிரித்து இன்றைக்கு தென்காசியை தலைமுறையாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்ததும் நான் தான். தமிழ்நாடு முழுவதும் 6 புதிய மாவட்டத்தை உருவாக்கி காட்டினேன். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு புதிய மாவட்டத்தையாவது உங்களால் உருவாக்க முடியுமா? முடியாது. ஒண்ணுமே திறமையில்லாத பொம்மை. தென்காசி மாவட்டத்தில் இருந்து தினமும் 100 லாரிகளில் இருந்து கனிமவள கொள்ளைகள் நடப்பதாகவும் அதனை திமுக அரசு தடுத்து நிறுத்தவில்லை என்றும் புரட்சி தமிழர் குற்றச்சாட்டு. கனிமவள கொள்ளையே திமுகவால் தான் நடப்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் கடும் விமர்சனம். தென்காசி மாவட்டத்திலிருந்து தினமும் 100கணக்கான லாரிகளில் கனிமவள கொள்ளை நடக்குது. அதை தடுத்து நிறுத்தினாங்க, அதுவும் தடுத்து நிறுத்தல. ஆக கனிமவள கொள்ளையே தீவிர நடக்குது. கூட்டணியை நம்பி திமுக இருக்கிறது, மக்களை நம்பி அதிமுக களத்தில் நிற்கிறது. சங்கரன் கோவிலில் நடைபெற்ற எழுச்சி பயண பிரச்சாரத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணியை நம்பி இருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தும் மக்களை நம்பி இருக்கின்றது. மக்கள் தான் நீதிபதிகள். யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் மக்களிடத்தில் இருக்குது, கூட்டணிக்கு அல்ல. கருணாநிதிக்கு எழுதாத பேனா சிலை வைக்க 82 கோடி ரூபாய் தேவைதானா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. கார் ரேஸ் நடத்தி மக்களின் வரிப்பணத்தை உதயநிதி வீணடித்தார் என சங்கரன் கோவில் பிரச்சார கூட்டத்தில் காட்டம். இன்றைய முதலமைச்சர் அவை அப்பா பேனா வைக்கிறதுக்கு
நடுக்கடல்ல கொண்டு போய் 82 கோடி ரூபாய் செலவு பண்ணுங்கிறார். எழுதாத பணம் எங்க வச்சா என்ன? உதயநிதி ஸ்டாலின் அவர் கார் பந்தயம் நடத்துறார். நாட்டுக்கு அதுதானே முக்கியம். எங்க கார் பந்தயம் நடத்துறார். காலுக்கு நமக்கு காலனியே இல்லாத இருக்கிற நேரத்தில் கார் பந்தயம் தேவையா? பல கோடி, பல 100 கோடி ரூபாய் செலவு செஞ்சு இன்றைக்கு சென்னை மாநகர மத்திய பகுதியில் கார் பந்தயம் நடத்துறார். எப்படிலாம் ஆட்டம் போடுறாங்க பாருங்க. கருணாநிதி குடும்பம் எப்படிலாம் மாட்டு மக்களை வாட்டி வதைக்கிறாங்க பாருங்க. ஒரு பக்கம் கார் பந்தயம் நடத்துறாங்க, ஒரு பக்கம் பேனா வைக்கிறாங்க. ஆனா நாட்டு மக்கள் கேட்டா பணம் இல்லை. இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? ஸ்டாலின் அரசை அதிமுக விமர்சித்தால் கோபப்படும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவிற்கு ஜால்ரா போடுவதாக குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் கிராம மக்கள் முதல் நகர மக்கள் வரை யாரும் நிம்மதியாக வாழ முடியவில்லை என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியில் உள்ள எலுமிச்சை பழ சந்தையில் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுடன் கலந்துரையாடினார் அதிமுக பொதுச் செயலாளர். எலுமிச்சை பழம் வியாபாரிகளின் குறைகளை கேட்டறிந்தார் பொதுச் செயலாளர். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் வழிநெடுகிலும் புரட்சி தமிழருக்கு உற்சாக வரவேற்பு. தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அம்மா இருசக்கர வாகனம் மானியத்துடன் வழங்கப்படும். தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியில் எலுமிச்சை பதப்படுத்தும் திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. நம்முடைய பெண்கள், வேலைக்கு செல்கின்ற பெண்கள் குறித்த நேரத்தில் வேலைக்கு போக முடியும். அந்த பணி முடிஞ்சோன்னு வீடு திரும்ப வேண்டும் என்பதற்காக அம்மா இருசக்கர வாகனம் 25,000 ரூபாய் மானியத்தில் வாங்கி கொடுத்தோம். அதையும் நிறுத்திட்டாங்க. நாங்கள் 3 லட்சம் பேருக்கு அந்த அம்மா இருசக்கர வாகனம் வாங்கி கொடுத்தோம். மீண்டும் அதிமுக ஆட்சி மணந்தவுடன் இந்த நம்முடைய சகோதரிகளுக்கு அம்மா இருசக்கர வாகனம் மானிய விலையிலே கொடுக்கப்படும். அதிமுக ஆட்சியில் ஏழை பெண்களுக்காக தாலிக்கு தங்கத்துடன் திருமண உதவித்தொகையாக 50,000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. ஏழை எளிய மக்கள் பயன்பெறுவதற்காக கொண்டுவரப்பட்ட இந்த திட்டத்தை நிறுத்தியதுதான் திமுக அரசின் சாதனை என கழக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திருமண வயதை எட்டுகின்ற பொழுது திருமண உதவி திட்டத்தின் கீழ் 25,000, 50,000 திருமண உதவித்தொகை கொடுத்து தாலிக்கு தங்கம் 1 பவுன் கொடுத்தாங்க. இன்னைக்கு பவுன் 75,000 ரூபாய். அதிமுக ஆட்சி வரை 6 லட்சம், அந்த 6 லட்சம் குடும்பத்தை வாழ வைத்த அரசு அதிமுக அரசு. 6 லட்சம் பேருக்கு திருமண உதவி திட்டத்தின் கீழ் திருமண உதவி, தாலிக்கு தங்கம் வழங்கப்பட்ட அரசு அதிமுக அரசு. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களோட துணையோடு ஆட்சி அமைக்கின்ற பொழுது திருமண உதவி திட்டம் தொடரும். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அம்மா ஆரோக்கியம் திட்டத்தின் பெயரை மாற்றி மக்களை ஏமாற்றும் ஸ்டாலின் அரசு. புளியங்குடியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார மூலமாக ஒவ்வொரு வாரந்தோறும் வியாழக்கிழமை 385 முகாம் அதிமுக ஆட்சியில் நடத்தணும். அதில் மட்டும் ஒரு மாதத்திற்கு 1540 முகாம்கள் அம்மா ஆரோக்கிய திட்டத்தின் மூலம் நடத்தப்பட்டு 16 வகையான மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதெல்லாம் அதிமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்ட திட்டம். பேரை மாற்றி வச்சு மக்களை ஏமாற்றுகின்ற அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கண்டுகொள்ளாத கம்யூனிஸ்ட் கட்சிகள் கழுதை தேய்ந்து கட்டெரும்பாகிவிட்டது.
ஏற்கனவே இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மக்களுக்காக பாடுபட்டார்கள். தற்போது இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் கூட்டணிக்காக கூவிக் கொண்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. 5 நாட்கள் தூய்மை பணியாளர் சென்னையிலே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார். நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் கழுத தேஞ்சு கட்டர்பான கதையாத்தான் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இருக்குது. திமுக பற்றி விமர்சனம் செஞ்சா இவர்களுக்கு ஏன் கோவம் வருது? கிராமத்துல சொல்லுவாங்க, தென்னை மரத்துல தேல் கொட்டினா பனை மரத்துல நெறி ஏறுவாங்க, தென்னை மரத்துல தேல் கொட்டினா பனை மரத்துல நெறி கட்டுவாங்க. அப்படி திமுக பத்தி அண்ணா திமுக கட்சி சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் பேசுகின்ற பொழுது உங்களுக்கு ஏங்க கோபம் வருது? உங்களுக்கு ஏங்க எரிச்சு போடுறீங்க? கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களே, உங்களை திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் கொஞ்சமா விழுங்கிட்டு இருக்குது. நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களிடத்திலே ஏற்கனவே இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களாம் மக்களுக்காக பாடுபட்டாங்க. இப்ப இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் கூட்டணிக்காக கூவிக்கொண்டிருக்கிறாங்க. இதுதான் நிலைமை. மக்களுக்கு எதுவும் செய்யாத திமுக அரசை வீட்டிற்கு அனுப்ப மக்கள் தயாராகிவிட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று கழக பொதுச் செயலாளர் தலைமையில் ஆட்சி அமைவது உறுதி என கோவையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் திட்டவட்டம். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகளை வழங்கினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தின் ஒரு பகுதியாக குற்றாலம் சென்ற புரட்சி தமிழர் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு உதவி. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி சந்திப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் தாங்கள் படும் இன்னல்களுக்கு தீர்வு காண புரட்சி தமிழரிடம் விவசாயிகள் கோரிக்கை. தமிழருக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவிப்பு. திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் அருகே கொலை சம்பவம் குறித்து விசாரிக்க சென்ற காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் வெட்டி கொலை. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல் அதிகாரிகளுக்கே பாதுகாப்பில்லாத நிலையில் மக்கள் அச்சம். விசாரிக்க செல்லும் காவல்துறையினருக்கே பாதுகாப்பில்லை என்பதை எப்படி எடுத்துக்கொள்வது? எங்கே இருக்கிறது சட்டம் ஒழுங்கு? திருப்பூர் மாவட்டத்தில் குடும்ப தகராறை விசாரிக்க சென்ற SI சண்முகவேல் படுகொலை செய்யப்பட்டதை குறிப்பிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி K. பழனிசாமி கேள்வி. ஸ்டாலின் செய்யும் அத்தனை அரசியலும் இந்த சீர்கெட்ட சட்டம் ஒழுங்கை பற்றி யாரும் பேசக்கூடாது என்பதற்கான டைவர்ஷன் டாக்டிக் மட்டுமே. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவை பாதுகாப்பான தமிழகம். மக்களை காக்க, தமிழகத்தை மீட்க ஒரே வழி ஸ்டாலின் அரசை வீட்டுக்கு அனுப்புவதே என அதிமுக பொதுச் செயலாளர் மீண்டும் உறுதி. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த குடிமங்கலம் பகுதியில் கொலை செய்யப்பட்ட சிறப்பு உதவி ஆய்வாளரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் மடத்துக்குளம் அதிமுக MLA மகேந்திரன். சிறப்பு உதவி ஆய்வாளரின் மகனுக்கு உடனடியாக அரசு பணி வழங்க வேண்டும் என திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் அதிமுக MLA வலியுறுத்தல். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பகுதியில் கடன் தொகையை செலுத்தாத இளம்பெண்ணிடம் தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் பாலியல் ரீதியாக அத்துமீறிய பயங்கரம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க திராணியில்லாத ஸ்டாலின் ஆட்சியில் இருந்து என்ன பயன் என மக்கள் கேள்வி. நீ எதுக்கு போன மாசம் பணம் கட்டல, நான் உனக்கு ஓட்டி போட போறேன், நீ லாட்ஜுக்கு வரையா, நான் உனக்கு ஓட்டி போடவா, அந்த மாதிரி பேசுறாங்க சார். அதுக்கப்புறம் தான் நான் போய் மகளிர் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்க இது சரியான ஒரு பதில் இல்ல, அது உனைய தப்பா அந்த படுன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை சொல்லி கூப்பிடல, லாட்ஜுக்கு வான்னு சொல்லி தானே கூப்பிட்டியா, இது ஒரு பெரிய விஷயம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள மேடம் போலீஸ் ஸ்டேஷன் மகளிர் சமயநல்லூர் மகளிர் காவல் நிலையத்தில் அப்படி பேசுறாங்க இன்ஸ்பெக்டர் மேடம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக சொகுசு காரில் கடத்தப்பட்ட 330 கிலோ குட்கா பொருளை கடத்திய வடமாநில இளைஞர் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மாநில எல்லையில் கண்காணிப்பு பணிகளில் அலட்சியம் காட்டுவதால் சர்வசாதாரணமாக போதைப் பொருள் கடத்தப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் மலம்பட்டியில் வாய்ப்பகுதி சிதைந்த நிலையில் மாற்றுத்திறனாளி பெண் சடலமாக மீட்பு.
நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் பெண் தூக்கிட்டு தற்கொலை. கணவர் குடும்பத்தாரை கைது செய்யாததால் பிரேதத்தை வாங்க மறுத்து மாநகர காவல் ஆணையரை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டம். திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் அண்மையில் ரித்தன்யா தற்கொலை செய்து கொண்ட நிலையில் மேலும் ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டதால் மக்கள் அதிர்ச்சி. தமிழ்நாட்டில் ஒருபுறம் ஆணவ படுகொலைகளும் மற்றொரு புறம் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொள்வதும் அதிகரித்து வரும் நிலையில் இதுதான் ஸ்டாலின் கூறும் நல்லாட்சியா என்று மக்கள் கேள்வி. திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அருகே பள்ளி விடுதி கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட மாணவன் உடலை வாங்க மறுத்து 25 நாட்களாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் சடலத்தை காவல்துறையே எரித்துவிட்டதாக குற்றம் சாட்டி உறவினர்கள் போராட்டம். விளம்பர வெறியர் மாசுவின் சுகாதாரத்துறை ஐசியூவில் இருந்து வரும் நிலையில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் இதுபோன்ற சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் திருநாளூரில் 4ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவியை கடத்த முயற்சி செய்த அடையாளம் தெரியாத நபர்கள். ஸ்டாலினின் திறனற்ற திமுக ஆட்சியில் மது போதைக்கு அடிமையான இளைஞர்களால் சிறுமிகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பு பறிபோனதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை டிபி சத்திரம் பகுதியில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி ராஜேஷ் என்பவர் கூலிப்படையினரால் கொலை செய்யப்பட்ட கொடூரம். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் நிலையில் தலைநகரிலேயே மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வரும் அவலம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே 8 சவரன் நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. வயல்வெளியில் வேலை பார்த்து கொண்டிருந்த மூதாட்டி செல்லம் என்பவர் நகைக்காக கொல்லப்பட்ட நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் ஆதங்கம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே அரசு மதுபான கடை எதிரே உள்ள மயானத்தில் அடையாளம் தெரியாத நபர் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்பு. ஸ்டாலின் ஆட்சியில் மர்மமான முறையில் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வனப்பகுதியில் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டதால் மக்கள் அச்சம். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொலைகள் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி மாற்று சமூக சிறுமியை காதலித்த திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியைச் சேர்ந்த சிறுவனை அரிவாளால் வெட்டிய 5 சிறுவர்கள் சிக்கினர். ஐடி ஊழியர் கவின் ஆணவ படுகொலை வடு மறைவதற்குள் மீண்டும் ஒரு கொடூர சம்பவம். சாதிய மோதல்கள் இல்லாத ஆட்சி என வெற்றி விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் ஆட்சியில் சிறுவர்களும் சாதிய மோதலில் ஈடுபடும் அவலம். சென்னை சைதாப்பேட்டை அருகே கஞ்சா போதை ஆசாமிகளை கண்டித்த வங்கி ஊழியருக்கு கத்திக்குத்து. திமுக கவுன்சிலர் மற்றும் அமைச்சரின் வீடு இருக்கும் பகுதியிலேயே துணிச்சலாக கஞ்சா விற்பனை நடைபெறுவதாகவும் தட்டி கேட்பவர்களை தாக்குவதாகவும் மக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே விசாரணைக்கு காவல் நிலையம் அழைத்த முதல்நிலை காவலரை தந்தையும் மகனும் தாக்கிவிட்டு தப்பி ஓட்டம். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறைக்கே பாதுகாப்பில்லாத போது பொதுமக்களை எப்படி காப்பாற்றுவார்கள் என விமர்சனம். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே தகாத உறவில் இருந்த தந்தையை கழுத்தை அறுத்து கொலை செய்த மகன் பிடிபட்டார். திமுக ஆட்சியில் காவல்துறை செயலிழந்துள்ளதால் கொலை சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் உங்களுடன் முதலமைச்சர் திட்டம் என்ற நாடக முகாமில் பங்கேற்ற சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் மயக்கமடைந்ததால் பரபரப்பு. மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய காவலர்களை வெற்றி விளம்பர முகாமிற்கு பயன்படுத்தி வாட்டி வதைப்பது எந்த விதத்தில் நியாயம் என ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி. இரவு ரோந்து பணியில் ஈடுபடும் காவல் அலுவலர்கள் துப்பாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என திருச்சி போலீஸ் கமிஷனர் ஆடியோவால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஆயுதங்கள் கையில் இல்லாத போதே அராஜகத்தில் ஈடுபடும் காவலர்கள் அனைவரிடம் துப்பாக்கி கொடுத்தால் அப்பாவி மக்களின் உயிருக்கு யார் பொறுப்பு என கேள்வி. சென்னை கண்ணகி நகரில் ஒதுக்கப்பட்ட வீடுகளை வேறு இடத்திற்கு மாற்றித்தர வலியுறுத்தி காமராஜர் சாலையில் திருநங்கைகள் நடத்திய திடீர் சாலை மறியலால் ஸ்தம்பித்த போக்குவரத்து. அதிமுக ஆட்சியில் தங்களுக்கு இலவசமாக வீடு கட்டித்தரப்பட்ட நிலையில் திமுக ஆட்சியில் ரவுடிகள் தொல்லை அதிகரித்துள்ளதால் கண்ணகி நகரில் தங்களால் வாழ முடியவில்லை என திருநங்கைகள் வேதனை.
அம்மா ஆட்சியில் மட்டும்தான் வீடு இலவசமாக எங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. இப்போ வீடை மாற்றினாலோ வீடை அப்ளை பண்ணாலோ எங்களுக்கு இப்போ உடனடியாக 2 லட்ச ரூபாய் குடிசை மாற்ற வாரியத்து மூலயமா கேட்குறாங்க. சில சமூக விரோதிகளாலேயும் சில சட்ட ரீதியான அதிகாரிகளாலேயும் 2 லட்சம் கொடுத்து சில திருநங்கைகளை எங்கள் கூட வாங்கின திருநங்கைகளை வீடை மாற்றிருக்காங்க. இந்திய பொருட்களுக்கு 25% வரி விதித்த அமெரிக்க அதிபரின் உத்தரவால் 1 கோடி முட்டைகள் தேக்கம். ஆகஸ்ட் 1 முதல் வரி உயர்வு நடைமுறைக்கு வந்ததால் முட்டை தொழில் முழுமையாக பாதிக்கப்படும் ஆபத்து உள்ளதாக நாமக்கல் பண்ணை உரிமையாளர்கள் ஆதங்கம். தற்காப்பு கலை பயிற்சி மாணவர்களுக்கான 1000 ரூபாய் ஊட்டச்சத்து ஊக்கத்தொகை நடப்பாண்டில் நிறுத்தியதால் 11,849 அரசு பள்ளி மாணவிகள் தவிப்பு. பெண்கள் நலன் பேசும் விடியா திமுக அரசு விழாக்கள் விளம்பரங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் நிதியை வீணாக செலவிடுவது நியாயமா என மக்கள் கேள்வி. கோவை பெரிய கடைவீதி காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் அறையில் அடையாளம் தெரியாத நபர் தூக்கிட்டு தற்கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் காவல் நிலையத்திற்குள் நடக்கும் அசம்பாவிதத்தையே தடுக்க முடியாத அளவிற்கு செயலிழந்து இருக்கும் போலீசார். நீலகிரி மாவட்டம் பாடந்துறை பகுதியில் வனத்துறையை கண்டித்து வாயில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களுக்கு அதிமுக எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் ஆதரவு. விடியா அரசின் வனத்துறை நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம் எனவும் எச்சரிக்கை. திமுக ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வரை தங்கள் போராட்டம் தொடரும். ஸ்டாலின் அரசுக்கு தூய்மை பணியாளர்கள் எச்சரிக்கை. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் வீடு நொறுக்கப்பட்ட சம்பவம். விடியா திமுக ஆட்சியில் போதை பழக்கத்தால் இளைஞர்கள் அட்டூழியம் செய்து வருவதாகவும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் பொதுமக்கள் ஆவேசம். கிருஷ்ணகிரி மாவட்டம் அவதானப்பட்டியில் மாரியம்மன் கோயிலின் ஆடி திருவிழா வெகு விமர்சை. கிராம தெய்வங்கள் மற்றும் மாவிளக்குகளுடன் வந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் அம்மனை தரிசனம் செய்து வழிபாடு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.